தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மார்ச் 15 ஞாயிற்றுக்கிழமை சரியாக காலை 8:30 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல். தமிழகம் மற்றும் புதுவையில் வானிலை அமைப்பையும் இன்றைக்கான தலைப்புச் செய்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் 2 நாட்களாக வறண்ட வானிலை நிலவக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் வெப்பம் சற்று மிகுதியாக காணப்படுகின்ற ஒரு நிலையில் மழை பொழிவின் துவக்கம் என்பது, அதாவது கோடை இடிமழை, மாலை இரவு இடிமழையாக துவங்கக்கூடிய ஒரு நிலை என்பது 15-16 தேதிக்கு கடந்து மழை பொழிவின் துவக்கம் என்று சொல்லியிருக்கிறோம். அந்த நிகழ்வில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்கிறதா அப்படின்றத நம்ம இந்த அறிக்கையில் பார்த்துருவோம். கண்டிப்பாக முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மழை பொழிவின் துவக்கமானது காற்றுடன் கூடிய இடியுடன் கூடிய மழையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ யார் யாருக்கு இந்த மழை இருக்க போகுது அப்படின்றத கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். தற்பொழுதைய வானிலை அமைப்பை பொறுத்தமட்டில் கேரள கரையோர பகுதிகளில் நிலவக்கூடிய ஒரு வளிமண்டல சுழற்சியின் காரணமாக, அதனைத் தொடர்ந்து கிழக்கு காற்றின் அளவு என்பது அளவாக தமிழகத்தின் ஊடாக ஒரு சில இடங்களில் தென் மாவட்டத்தின் டெல்டாவின் பகுதிகள் வரைக்குமே அவ்வப்பொழுது எட்டி பிடிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும், உயரழுத்தத்தில் இருந்து வரக்கூடிய அந்த காற்றும் இணையப்பெற்ற ஒரு கிழக்கு காற்றோடு மியான்மர் பகுதிகளிலிருந்து வரக்கூடிய அந்த காற்றானது அப்படியே வடக்கு நோக்கி திரும்பக்கூடிய ஒரு அமைப்பு. இதன் காரணமாக மழை பொழிவின் நிலை என்பது வடகிழக்கு மாநிலங்களில் நாம் எதிர்பார்த்தது, இந்த 7 சகோதரி மாநிலங்களில் மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த 15-16 காலகட்டங்களில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். அது கண்டிப்பாக இப்போ தற்பொழுது அந்த நிலையில் அங்கே பொழிந்து வரக்கூடிய ஒரு நிலை. அதே வேளையில் வட இந்திய தரைப்பகுதிகளில், குறிப்பாக தலைநகர் ஆன டெல்லி உள்ளிட்ட பகுதிகளிலும் சரி, இமயமலை மேற்கு சரிவு பகுதிகளாக இருந்தாலும் சரி, அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி குளிரோடு இணையப்பெற்ற ஒரு மழைப்பொழிவு என்பது தற்பொழுது பொழிந்து வரக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்லலாம். அதனைத் தொடர்ந்து இந்த நிலையில் நமக்கு தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான ஒரு வானிலை தாக்கம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, ஒரு அளவான கிழக்கு காற்றோடு இணையப்பெற்ற ஒரு சூழ்நிலையில் மழைப்பொழிவு பெரிதாக இல்லாமல் மேகம் மூட்டம் ஓரிரு இடங்களில் அப்படின்ற மாதிரி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. தென்கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு ஒரு வளிமண்டல சுழற்சியாக மெலிந்த சுழற்சி நேற்றைக்கு நிலவியது. அது அப்படியே இதோடு அந்த கேரள பகுதிகள், இந்த கர்நாடக எல்லையோர் அந்த கரையோர பகுதிகளில் இப்படி ஒரு சுழற்சியாக மெலிந்த சுழற்சி நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலையால் ஆங்காங்கே மேகமூட்டம் உற்பத்தி என்பது தமிழகத்தின் சில இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும், வெப்பம் என்பது இந்த ஓரிரு நாட்கள் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும், அடுத்தடுத்த நாட்களிலும் வெப்பம் இருக்கும். ஆனால் பெரிதளவிற்கு இங்கே ஒரு பாதிக்கும் அளவிற்கு, ஒரு மண்டையை பிளக்கக்கூடிய ஒரு அளவிற்கு வெயில் அப்படின்ற மாதிரி இருக்காது. ஒரு வெப்பமும் புழுக்கமும் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் மாலை இரவு இடிமழையாக துவங்க போகிறது. அது எதன் காரணமாக அப்படின்னா, இப்போ அந்த 16 காலகட்டங்கள் வரைக்கும் வெறும் கிழக்கு காற்றாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தெற்கு காற்று நிலநடுக்கோட்டு பகுதிகளில் இருந்து இணையப்பெற்ற கிழக்கு காற்றாக நமக்கு தமிழகத்தின் ஊடாக பயணிக்க போகின்ற ஒரு சூழ்நிலையால் காற்று குவிதலானது அன்றைய காலகட்டங்களில் வளிமண்டல சுழற்சியாக தமிழகம், கேரளா மற்றும் கர்நாடக இந்த மாநிலங்கள் மீது ஒரு வளிமண்டல சுழற்சியாக நிலவக்கூடிய ஒரு அமைப்பு என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ காற்று குவிதலான தமிழகத்தின் ஊடாக பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது, மேற்கு கிழக்கு மற்றும் தெற்கு காற்றின் சந்திப்பின் காரணமாக மழைப்பொழிவின் தீவிரம் அதிகரித்து காணப்படுகின்ற நிலை என்பது 17 காலகட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடிய ஒரு நிலை இருக்கும். குறிப்பாக கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான பகுதிகளில் ஓரிரு இடங்களில் ஒட்டிய பகுதிகளில், அதாவது கொடைக்கானல் மலைமறைக்கும் பகுதிகளாக இருந்தாலும் சரி, ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள், அப்படியே பார்க்கும்போது சேலத்தின் மேற்கு பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளிலையும் சரி, ஈரோடு, நாமக்கல், கரூர், குறிப்பாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி, திருச்சி மற்றும் மதுரை இடைப்பட்ட பகுதிகளில் இப்படி மழை பொழிவு மத்திய தமிழகத்தின் உள்பகுதிகள் வரைக்குமே ஆங்காங்கே 17ஆம் தேதி எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்த நாட்களில், அதாவது 18-19 காலகட்டங்கள், குறிப்பாக நம்ம கடந்த அறிக்கையில் சொல்லியிருந்தோம், 18-19 என்பது சற்று தீவிரமாக பரவலான மாவட்டங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் நல்ல மழை பொழிவு என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. 18-19 நள்ளிரவு அதிகாலை வேளையில் கடலோர பகுதிகள் அமையப்பெறும் அமைப்பாக இருக்கும். குறிப்பாக இந்த சென்னை, திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களிலையும் மழை பொழிவு என்பது 18-19 அந்த அதிகாலை வேளையில், 19 அதிகாலை, 20ஆம் தேதி அதிகாலை வேளையில் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. நள்ளிரவு அதிகாலை வேளையில் இருக்கக்கூடிய அந்த மழை பொழிவு ஒரு ஊடகங்களில் ஒரு பேசுபொருளாக கண்டிப்பாக பலத்த மழையாக பொழிந்தது, இப்படி இப்போ திடீர் மழை அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ்லாம் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இது எதன் காரணமாக அப்படின்னா, தெற்கு காற்றின் உள்ளீடு என்பது அந்த காலகட்டங்களில் நமக்கு மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக மாலை இரவு இடிமழையாக இருக்க போகிறது. அதாவது ரொம்ப நாள் கழித்து வர மழைப்பொழிவு அப்படின்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். காற்றுடன் கூடிய இடிமழையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. சில இடங்களில் ஆலங்கட்டி மழை பொழிவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது மத்திய உள்பகுதிகளில் வெப்பம் எந்த அளவுக்கு அது உயர்ந்து அந்த மழைப்பொழிவு அங்கே காற்று குவிதலை ஏற்படுத்த போகிறது அப்படின்றத பொறுத்து அந்தந்த இடத்துல அமையும். அதே போல் இந்த வெப்பச்சலன இடிமழை என்பது நமக்கு தெரியும், ஒதுக்கி தான் இருக்கும். தங்களுடைய மாவட்டத்தின் பேரை நான் குறிப்பிட்டிருக்கேன் அப்படின்னாலுமே அவர்களுக்கும் ஒதுக்கக்கூடிய இடங்களும் இருக்கும். அப்போ நமக்கு வரலையே, என்னடா சொன்னாங்க அப்படின்ற மாதிரிலாம் போக தேவையில்லை. கண்டிப்பாக எங்கெங்கெல்லாம் புழுக்கம் அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு நிலை இருக்குமோ அவங்களுக்கு மழைப்பொழிவு வருவது அப்படின்றது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.
அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 18, 19 காலகட்டங்களில் டெல்டா மாவட்டங்கள்லேயும் மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஏற்படுவதற்கான வாய்ப்பு தென்கடலோர மாவட்டங்களும் சரி, தென் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு இருக்கக்கூடிய ஒரு நிலை. சிவகங்கையாக இருந்தாலும் சரி, புதுக்கோட்டை இணைப்பு பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரியும், திருச்சி மாநகரத்தின் ஒரு சில இடங்கள் ஆங்காங்கே சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தாலும் சரி, தஞ்சை திருவாரூரின் உள்பகுதிகளில் ஆங்காங்கே, அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்கள், கள்ளக்குறிச்சியின் மேற்கு சரிவு, கல்வராயன் மலை ஒட்டிய பகுதிகளில் ஆங்காங்கே, திருவண்ணாமலை பகுதிகளில் இப்படி மழைப்பொழிவு என்பது ஆங்காங்கே தமிழகத்தின் பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய 17 தொடங்கக்கூடிய அந்த மழைப்பொழிவு என்பது 20, 21 காலகட்டங்கள் வரைக்கும் தொடர்ந்தாலும் 18, 19 குறிப்பாக 20 அந்த 3 காலகட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த மழைப்பொழிவின் தீவிரம் என்பது படிப்படியாக அடுத்தடுத்த நாட்களில் வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி அந்த ஆந்திர எல்லையோர பகுதிகளில் சில இடங்கள் நீடிக்கப்படுகின்ற ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் படிப்படியாக மழைப்பொழிவின் தீவிரம் என்பது 20, 21 காலகட்டங்களில் குறையத் தொடங்கும். அப்போ எதன் காரணமாக அப்படின்னா தெற்கு காற்றின் உள்ளீடு அப்போ வரக்கூடிய நிலை என்பது நிலநடுக்கோட்டு ஒட்டிய பகுதிகளில் பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அப்போ அன்றைய காலகட்டங்களில் உயரழுத்தத்திலிருந்து வரக்கூடிய அந்த வறண்ட காற்றின் ஊடுருவல் என்பது வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் உயரழுத்தம் என்பது நிலவக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து தமிழகத்தின் மீதாக அந்த வறண்ட காற்றின் ஊடுருவல் செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அப்போ வெப்பம் என்பது சற்று மிகுதியாக அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு நிலை என்பது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. இப்போ வரைக்குமே இந்த ஒரு கருத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நேற்றைக்கு அறிக்கையில் கொடுத்திருந்த அதே வேலையிலையும் சரி, அதற்கு முந்தைய காலகட்ட அறிக்கைகளையும் நம்ம சொல்லியிருந்தோம். 9, 10, 11 காலகட்டங்களில் ஒரு மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய அதே வேளையில் 15 தேதிகளுக்கு மேலாக வெப்பச்சலன இடிமழையின் தீவிரம் என்பது சற்று அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு நிலை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். இது ஒரு எல் நினோவின் தொடக்க ஆண்டாக இருந்தாலும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நமக்கு ஒரு மாலை இரவு இடிமழை, வெப்பச்சலன இடிமழை நமக்கு கை கொடுக்கும் அமைப்பாக இருக்கும் அப்படின்ற எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மழைப்பொழிவின் துவக்கம் என்பது இப்போது மாலை இரவு இடிமழையாக உள் தமிழகத்தின் பகுதிகளில் ஆங்காங்கே அமையப்பெறப் போகிறது. அது எந்த மாதிரியான ஒரு தீவிரம் என்பது அடுத்தடுத்த அறிக்கையில் நம்ம அப்டேட்ஸோட இணைந்திருங்கள். கண்டிப்பாக நம்ம அறிவிக்கலாம். வானிலையில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் நம்ம அறிவிக்கலாம். வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.